வெல்கம் டு பிலிப் நைட் 2.0 சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்பவம் அத்தியாயம் 1ங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மார்ச் 2026 மலையாள லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோட டைரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜித்து சந்தீஷ், அப்புறம் மங்களத்து அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அக்சர் அலி, ஜமால் கான், அப்புறம் வினோத்குமார் அப்படின்னு சொல்லி நிறையா புதுமுக ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டைம் லூப் மூவி அப்படின்னு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லலாம். இந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்காது, ட்விஸ்ட்டில் தான் படமே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நைட் டைமில் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கேரளா பார்டரில் இருக்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறார். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட் ஆன பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக் மூலிமா அந்த பர்சன் போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து தான் படத்தோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வாக்கி டாக் பர்சன் பார்த்தீங்கன்னா உதவி கேட்குறான். அவன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 3 பேர் காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த உதவி கேட்ட ஹெல்ப் கேட்ட பர்சன் இறந்து 60 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி அழுகிய நிலையில் அதை எடுக்கிறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்தீங்கன்னா மார்ச்சரிக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்டம் கொண்டு போக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனரும் ஒரு கான்ஸ்டபிளும் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இறந்து போன டெட் பாடியை கண்டுபிடிச்ச அவங்களோட ஃபேஸும் ஹீரோ கூட இருக்க கான்ஸ்டபிள் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. இவங்க 3 பேரும் அந்த வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு ஹெல்ப் கேட்ட பர்சனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வாக்கி டாக்கியில் பேசுகிற பர்சனோட நேமை கேட்டு அவங்களோட ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உதவி கேட்குற கேரக்டரோட பர்சன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ராஜ். ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டீபன் ராஜுங்கிற ஒருத்தங்க எங்கள் ஸ்டேஷனில் இல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப அதையே தான் சொல்கிறாரு. ஸ்டீபன் ராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தொடர்ந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் நேம் ஸ்டீபன் ராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தொடர்ந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி அந்த ஸ்டேஷனில் ஒரு ஸ்டீபன் ராஜுங்கிற ஒரு நேமே இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்டீபன் ராஜ், முனுசாமி அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் அந்த காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுவும் அவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் மிஸ் ஆகிட்டேங்கிற விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரிய வருது. அதனால் ஹீரோ கூட இருக்க சீனியர் ஆஃபீஸர் எல்லாரும் பயந்துக்கிறாங்க. நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயம் 2-3 பேர்த்துக்குமே கண்ணில் தெரியுது. இந்த சீனுக்கு அப்புறம் தான் படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரில்லர் சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பேய் படம் மாதிரி ஜேர்னலில் இருக்கும். ஆனால் இது பேய் படம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஹாரர் த்ரில்லர் மூவி தான். படத்தில் ஒவ்வொரு சீனுமே ஒரு கழுகு சிலை அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே நகரும். அந்த காட்டுக்குள்ளே ஒரு 4-5 ரவுடிங்க போலீஸை தொடர்ந்து கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது. படத்தில் பெரிய ட்விஸ்ட்டு என்னவான இருக்குன்னா, அந்த தொலைஞ்சு போன 6 போலீஸும் அந்த காட்டுக்குள்ளே உயிரோடு இருப்பாங்க. அவங்க 60 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னமும் இளமையாகவே இருப்பாங்க. ஸோ அது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபில் தான் ஃப்ளாஷ்பேக் சீனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ்பேக் சீனில் என்ன வருதுன்னா, அந்த போர்ச்சுகீசியர்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்க அவங்க கழுகு சிலையை ஒரு சில மக்கள்லாம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தெய்வமாக வணங்குவாங்க. ஆனால் அந்த போர்ச்சுகீசியர்கள் அந்த சிலையை அவமதித்து அதை எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். அந்த மக்களை கொண்டு அதை எடுத்துகிட்டு போக அந்த மன்னர், போர்ச்சுகீசியர் மன்னர் ஆசைப்படுவான். அந்த மண்ணால் அந்த சிலையை எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய சத்தமோ இல்லை ரத்தமோ பூமிக்கு மேலே பட்டுச்சுன்னா காலசக்கரை சுற்றி திரும்பவும் ஃபஸ்ட்டு காலத்துக்கு வந்துடும். அதாவது ஃபுல்லாகவே டைம் லூப் ஆகி முன்னாடி காலத்துக்கு போயிடும்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடியே தப்பிச்சு போன கைதிகளும் அவங்கள பிடிக்க போன போலீஸு எல்லோரும் உயிரோடவும், அதுவும் அவங்க எப்படி பிடிக்க போனாங்களோ அதே தோற்றத்திலே அத்தனை வருஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ச்சுகீசியர் மண்ணு, ஒரு ராணி, அந்த காட்டுக்குள் வழியாக படிக்க போன ஒரு ஸ்கூல் பையன், ஸ்கூல் பொண்ணு, அவங்களாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருந்த ஒருத்தன் வந்து ஹீரோவுக்கு ரிவீல் பண்ணுவான். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே எப்படி வந்து தப்பிச்சு வெளியே வராருங்கிறது தான் வந்து ஸ்டோரியாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டீஃபன் ராஜ் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவாக இருப்பாங்க. அது வந்து பெரிய ட்விஸ்டாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோவுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால ஒரு திட்டம் போட்டு ஸ்டீஃபன் ராஜ் கூட சேர்ந்து அந்த போலீஸ்காரங்களையும் கூட்டிகிட்டு அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போனாரா இல்லையாங்கிறது தான் வந்து கிளைமேக்ஸ் ஸ்டோரியாக இருக்கும். படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுமே செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா ட்விஸ்டாக தான் இருக்கும். நான் வந்து எல்லா ட்விஸ்டையும் உங்ககிட்ட சொல்லலை. இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் டப்புடில் வந்திருக்குது. ஃபைனலாக நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றி காட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து 60 வருஷம் முன்னாடி இருக்கிற காலத்துக்கு போயிட்டார். அதுலேருந்து பின்னாடி வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்தாகவே இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு ஒர்த்தபுளான வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஹாரர் மூவி வேணும்னா என்ன மூவி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஹாரர் மூவி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் நைட் 2.0 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சாரே மனசில் ஆயோ?